வணக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன். போன எபிசோடில் நசிகேத அக்னியை பற்றி அதனுடைய உயர்வுகளை பற்றியும் சொல்லி தமிழ் வேத ரிஷிகள் இந்த நசிவேத அக்னியை எப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னெல்லாம் சொன்னேன். நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன். ரொம்ப நன்றி, எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. யார் சான்ஸ் கொடுத்தான்னு கேட்குறீங்களா? நீங்களே தான் சான்ஸ் கொடுக்குறீங்க. நான் பேச வைக்கிறது நீங்கள் தான். இல்லைன்னா நான் போய் படுத்து தூங்கிடுவேன். அதனால் நீங்கள் தான் என்னை பேச வைக்கிறீங்க. உங்களுக்காக தான் பேசுகிறேன். இருக்கட்டும். தாய், தந்தை, குரு 3 பேரையும் மனத்தில் நிறுத்தி மும்முறை நசிகேட அக்னி உன்னை வணங்குகிறேன் என சொன்னால் 3 தடவை காலையில் நீங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு மனசில் அப்பா, அம்மா, குரு 3 பேரையும் மனசில் நினைச்சு நசிகேட அக்னி உன்னை வணங்குகிறேன் என்று 3 முறை சொன்னால் அது போதும். உன்னுடைய கற்றல், உன்னுடைய அர்ப்பணித்தல், உன்னுடைய தர்மம், தானம், தர்மம் எல்லாமே அப்படி ஒரு நல்ல இயக்கத்துக்கு வந்து யமனை உங்களிடம் அண்டாது பார்த்து கொள்ளும் இந்த அக்னி. இது எப்படி இருக்குது? உங்களுடைய ஆயுசு விருத்திக்கு நரைபிறை மூப்பை ஒழித்தே தீருவேன் என்று சொன்ன சித்தர் வாக்குகும், காலனை காலால் உதைப்பேன் என சொன்ன சித்தர் வாக்குப்படியும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இது எப்படி பண்ணுறது? எப்படி யமனை தூரத்தில் விலக்கி வைக்கிறது? காலையில் பூஜை பண்ணுறப்போ விளக்கேற்றி வச்சு தாய், தந்தை, குரு 3 பேரையும் மனசில் நிறுத்தி ஒரு முகமாய் நிறுத்தி நசிகேட அக்னி உன்னை நான் வணங்குகிறேன் என சொல். உன்னுடைய கற்றல், உன்னுடைய அர்ப்பணித்தல், உன்னுடைய தானம், தர்மம் இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும், தானாக நடக்கும். அப்படி நடக்கிறதுனால யமன் விலக்கி வைக்கப்படுவான் இப்படின்னு சொல்லுது இந்த கதக உபநிடதம். இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது யமன் என்ன சொல்கிற, அப்படி நசிகேடா உன்னுடைய பேரில் நான் ஒரு அக்னியை உண்டு பண்ணேன்னு சொன்னேனே, அதனுடைய வேலை தான் இதெல்லாம். சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் ஒன்று, என்னை பக்கத்தில் விடாத பண்ண வைக்கிறதும் அதுவே தான் அப்படின்னு சொல்லி யமனுடைய வார்த்தை இது. இந்த சொர்க்கத்தை காக்கும் அக்னின்னு சொன்னேன். அந்த காக்கும் அக்னியும் இந்த நசிகேட அக்னியே தான். அதை புரிஞ்சிக்கோ. உன்னுடைய பேரில் இருக்கிற அக்னியே தான் சொர்க்கத்தையும் காக்கின்றது. அது காப்பதில்லாமல் யார் உன்னை வணங்குறாங்களோ, இந்த அக்னியை வணங்குகிறார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றது, யமனை விலக்கி வைக்கின்றது. இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக சொல்கிறா. அப்படி அதனால் உனக்கு 2 வரம் நான் கொடுத்துட்டேன், 3வது வரம் என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறா. அப்படி இதில் என்ன இந்த விஷயம், இந்த இடத்துல ஒன்று புரியல. இதுக்கு பாஷ்யம் எழுதுகிறவங்க ரொம்ப விவேகானந்தர் மாதிரி இதை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுகிறவங்கெல்லாம் யோசிக்கிறது இதுதான். ரொம்ப அழகாக இந்த அக்னிக்கு, இந்த சொர்க்கத்தை காக்கின்ற இந்த அக்னி, யமனை விலக்கி வைக்கின்ற இந்த அக்னி, அந்த அக்னிக்கு நசிகேட அக்னின்னு பெயர் வச்சாங்களே. இந்த கதக உபநிடதத்துக்குள்ளே அவங்க எவ்வளோ ஞானத்தை பரிமாறுறாங்க. அந்த ஞானத்துக்கு நசிகேட ஞானம்னு ஏன் சார் யாரும் பேர் வைக்கலை? அக்னிக்கு மட்டும் பேர் வச்சாங்க யமன். இந்த ஞானத்துக்கு நசிகேட ஞானம்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் கலாட்டா பண்ணுறது உண்டு. சும்மா தமாசுக்கு சொல்கிறார் அவர். இது ஏன்னா ஞானத்தை பற்றி இவ்வளோ அழகான ஞானத்தை இன்னும் வியாக்கியானம் கொடுத்தா விவேகானந்தர் மாதிரி பேசுகிறவங்க இதை பற்றி ஒரு நாள் கணக்கில் பேசுவாங்க இல்லையா. நான் இருக்கிறத மட்டும் சொல்கிறதோட விட்டுடுறேன். ஆனால் இதை வியாக்கியானம் பண்ணி இதை பேசுகிறவங்க இன்னும் நிறைய பேசலாம் இதில். அப்படிப்பட்ட ஞானம் பொதிந்து இருக்குது இதுக்குள்ளே, அவ்வளோ புதஞ்சு இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்களை நான் விளக்கமாக சொல்லலையே தவிர, ஆனால் விளக்கமாக சொல்லக்கூடியவர்கள் இது இந்த ஞானத்தையும் நசிகேட ஞானம்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கின்ற வார்த்தைகள் உண்டு. இது யமன் போதித்தது, அதனால் இம்பார்ட்டன்ஸ் இல்லாதவங்க போயிடுச்சா இந்த ஞானத்துக்கு? வேறு யாராவது போதிச்சிருந்தா தலைமையால் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களோ? இப்படியெல்லாம் கேட்க தோணுது இதை படிக்கும்போது. இவ்வளோ அற்புதமான விஷயம், இவ்வளோ கவித்துவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சொன்னது யமனாக இருக்கானே, இதை தூக்கி வச்சு பேச முடியுமா? யமனுடைய ஞானம்னு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குல்ல. இதே வேறு ஏதாவது கடவுள், புராண கடவுள்னா உன்னை தூக்கி வச்சு தலைமையில் கொண்டாடிடுவோம் இல்லையா? இப்படியெல்லாம் கலாட்டா பண்ணுறது உண்டு.
அடுத்த வரத்தை பற்றி கேட்கும்போது நசிகேடன் என்ன கேட்குறான், இப்போ பிறந்து வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையின் முடிவில் நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, மறுபிறப்புன்னு இருக்கா இல்லை இல்லையா? ரெண்டு விதமாகவும் பேசுகிறாங்க. எது நிஜம், என்ன ஆகுது, நாம் செத்ததுக்கப்புறம் நம்ம உயிர் அதுக்குண்டானதும் என்ன ஆகுதுன்னு பதில் சொல்லு. இன்னும் எத்தனை பிறப்பு பிறக்கணும்னு இருக்கா, அது எதனுடைய அடிப்படையில் இது நடக்குது, இப்படி ஒரு கேள்வியை கேட்குறான். அப்படி இதுக்கு பதில் சொல்லு, இதுதான் என்னுடைய 3வது வாரம் அப்படின்ட்டு. யமன் கொஞ்சம் தடுமாறுறா. அப்படி யமன் தடுமாறுறதுன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய அடுத்த வார்த்தையே கடவுளர்களே சந்தேகிக்கின்ற விஷயம் இது அப்படிங்கிறாங்க. அவங்களே சந்தேகிக்கின்றது. கடவுளர்கள் அப்படின்னா சாதாரணமாக வேத கடவுள்கள் வேறு, பிரபஞ்ச நிலைகள் பிரபஞ்ச இயக்கங்கள் இந்த மாதிரி இருக்கிற இறைமை வேறு. கடவுளர்கள்னு பேசும்போது புராண கடவுள்கள், இந்த புராணத்தை ஒட்டி வருது இதெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறதையும் தேவர்களையும் அவங்கள தான் கடவுளர்கள்னு பேசுகிறாங்க இந்த இடத்துல. இறைமைங்கிறது ஒன்று, பிரம்மம் ஒன்று. பிரம்மத்தை பற்றி பேசலை யமன். இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள்களே சந்தேகிக்கின்ற விஷயம் இது. யாருக்கும் தெரியாது இது என்ன நடக்குதுங்கன்னு. கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். செத்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, எத்தனை நாளுக்குள்ள நீ பிறப்ப, எங்கே போவ, ஏன் அங்கே அந்த உடலை தேடி போகிற, இது எல்லாத்தையும் கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். உற்று இந்த கேள்வி கேட்காத. இந்த ரகசியமான உண்மை இது, இதை பற்றி நீ பேசாத. இதை ஒரு வரமாக கேட்காத, என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதை வேண்டாம், விட்டுரு நசிகேடா, இந்த பேச்சுக்கே வராத. என்னென்னமோ சொல்கிறார், வேறு வரம் கேள் நசிகேடா, இது வேண்டாம், இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டு ரொம்பவும் கெஞ்சி கேட்குறாரு. விட்டுருப்பா, வேணாம் விட்டுருன்னு. நசிகேதன் விடுற உத்தேசமே இல்லை. இந்த மாதிரி கடவுளர்களே சந்தேகிக்கின்ற விஷயம், புரிந்து கொள்ள முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க பார்க்காத. வேறு வரங்கேளு, இதெல்லாம் சொல்லாது, அப்படியெல்லாம் சொல்லாது. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல், நீ கொடுத்த வார்த்தையை நீ காப்பாற்று இப்படின்னு அடம் பிடிக்கிறான் நசிகேடன். இந்த கேள்விக்கு உன்னை தவிர வேறு யாரும் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ தான் உயிரை எடுத்துக்கிட்டு வந்த உயிரை என்ன பண்ணுற, அது என்ன ஆகுது, அதுக்கு நீ தானே பொறுப்பு. நீ பதில் சொல்லு, நான் வேறு எங்கேயும் போய் கேட்க மாட்டேன். இப்படி அடம் பிடிக்கிறான் அவன். இதுக்கு மாத்திரம் நீ பதில் சொல்லிட்டேன்னா என்னுடைய வரம் ரொம்ப அற்புதமான வரமாக போயிடும். அதனால் என்னுடைய வரம் அற்புதமான வரமாக மாறணும்னா நீ இதுக்கு பதில் சொல்லணும்னா. அதுக்கு யமன் என்ன சொல்கிற, அப்படி நசிகேடா, உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறக்கும், பேரனுங்கள்லாம் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, உன்னுடைய சொந்த பந்தமெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் 100 வயசு ஆயுசு கொடுன்னு கேளு, நான் கொடுத்துட்றேன். உனக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு, உன்னுடைய பந்தங்களுக்கு, யாருக்கு என்ன வேணும், வயசு வேணும்னு சொல்லு, 100 வயசு கொடுக்குறேன் நான். இந்த கேள்வியை மட்டும் விட்டுருங்கிறான். அப்படி உனக்கு வேணுங்கிற செல்வங்களை கேள், தந்துடுறேன். பசு கூட்டங்களை கேள், தரேன். யானை வேணுமா கேள், தரேன். இந்த கேள்வியை விட்டு கேட்காத. இது பதில் சொல்ல முடியாது. இது நீ எத்தனை வயசு வாழணும்னு விரும்புகிற அத்தனை ஆயுசு கொடுக்குறேன். அவங்களுக்கெல்லாம் 100, உனக்கு நீ எத்தனை விரும்புகிறையோ அவ்வளவு. இப்படி அதனால் கேட்காத, இந்த கேள்வி மட்டும் கேட்காதேன்னு. உன்னுடைய வரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமமாக எதா இருக்கும் செல்வம், அந்த செல்வத்தை கேள், தரேன். திருப்பி சொல்கிறான் யமன். உயிர் வாழ எத்தனை ஆண்டு வேணும் சொல்லு, தரேன். நீ எப்படியாவது நீ இந்த வரத்திலிருந்து வெளியே வா. வேண்டாம், இந்த கேள்வியை கேட்காத. உன்னை விட மகாபுருஷன் என்று யாரும் இல்லை இந்த உலகில் என்று பண்ணி கொடுக்குறேன். விட்டுரு, இந்த வரம் வேண்டாம். உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறேன். இந்த வரம் வேண்டாம், இந்த வரம் கேட்காத, இந்த கேள்வி கேட்காத என்ன. இப்படி பலவிதமாக மன்றாடி கேட்கின்றான் யமன். இந்த லோகத்திலேயே கிடைக்காத ஒரு விஷயம், அதை எனக்கு கொடு அப்படின்னு கேளு. எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, கொண்டு வந்து சேர்த்திடுறேன். இந்த வரம், இந்த கேள்வி வேண்டாம். தேர் வேண்டுமா? இல்லை. இவன் பாருங்கள், இன்னொரு படி மேலே போய் அப்சரஸ் கன்னிகள் வேண்டுமா சொல்லு. எத்தனை பேர் வேணும்? நீ சொன்ன பேச்சு கேட்குற பொண்ணுங்களாக கூப்பிட்டு வர. இதோட கேவலமாக ஒரு ஆஃபர் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆஃபரை கூட கொடுத்துட்றாரு யமன்.
இந்த அப்சரசங்களெல்லாம் எந்த மனிதனாலும் தொடக்கூட முடியாது. அப்படி எத்தனை பேர் வேணும் உனக்கு சொல்லு. அதனால் ஏற்றுக்கொள், தயவு பண்ணி ஏற்றுக்கோ. அவங்க நீ சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்க. உன் ஆணைக்காக காத்திருப்பர். என்ன வேணும் சொல்லு. இந்த வரம் மாத்திரம், இந்த கேள்வி இன்சிஸ்ட் பண்ணாத, கேட்காத. இறந்த பின் என்னன்னு கேள்வி கேட்கறது கூடாது. இதெல்லாம் கேட்டுட்டு நசிகேடன் சொல்கிறா, அப்படி யமனே நீ கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாம் அழியக்கூடியது. நீ என்னென்னமோ கொடுக்குறேன்னு சொன்ன பாரு, எல்லாமே அழியக்கூடிய விஷயங்கள். நான் அதில் எல்லாம் திருப்தி அடைய மாட்டேன். எனக்கு உண்மை தெரியணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும் எனக்கு. நீ கொடுக்குற ஆயுள்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? நான் நீண்ட நாள் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? இதே கேள்வி தான் மனசில் இருக்கும். இந்த மனசில் இருக்கிற இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். இந்த அப்சரஸ் கன்னிகைகளை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லிடுறான். அவங்களும் அவங்க பாடல்களும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் ஒரு சின்ன கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு நீ ஏன் இவ்வளோ தயங்குற? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடு அப்படிங்கிறான். சொத்துக்கள் எல்லாம் சேர்ந்தால் சுகம் சேரும் என்பது வெறும் கற்பனை அப்படிங்கிறான் நசிகேடன். என்ன கிளியர் மைண்ட் இருக்குது பாருங்கள் அவனுக்கு, என்ன பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். கண்ணில் பார்க்குறது, அதையெல்லாம் பார்க்குறது எல்லாத்தையும் ஆராதிக்கிறதுன்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு சந்தோஷமாக அதோடு போகிறது, அதனால எல்லாம் உபயோகமே கிடையாது. நீ விரும்பும் வரை நீ வாழலாம்னு சொல்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி பரிசுகளெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னுடைய 3ஆம் வரம் இதுதான். நீ வரம் கொடுக்க, அந்த வரத்தை எனக்கு இதுதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு மறுபடியும் நசிகேடன் அவனுடைய வார்த்தையிலேயே நிற்கின்றான். சாகா வரமும் இல்லை, முதுமையில்லாமல் யுவனத்தோடு நிறைய நாட்கள் இருந்தோம், அடைய போகிறது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் எந்த விதமான ஆதாயமும் கிடையாது, ஒரு உபயோகமும் கிடையாது. வர்ண ஜாலங்களும் காமமும் இன்னும் எத்தனை நாள் எனக்கு சுகம் அளித்து விடும்? அதெல்லாம் டெம்பரரி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தேகம், இறந்த பின் என்ன? இதுதான் சந்தேகம், இதுதான் என் கேள்வி. இதுவே உன்னுடைய 3ஆம் வரம். சொல்லு, பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறான். என்னுடைய தேடுதல் என்கிறதே ரகசியங்களை துளைத்து கொண்டு போதல் தான். அதனால் அது ரகசியம்னா அந்த ரகசியத்தை துளைத்து கொண்டு போகத்தான் எனக்கு விருப்பம். தடுக்காதே, என்ன சொல்லிக் கொடு எனக்கு. இதை தவிர இந்த நசிகேதன் கேட்பது வேறு எதுவும் இல்லை. பதில் சொல் அப்படின்னு சொல்கிறான். நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.